இன்றைக்கி டே இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலேயே நம்ம சூரியன் வந்துட்டாங்க, சீக்கிரமாகவே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் டீ போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு பேசாமல் இன்றைக்கி கஞ்சி வச்சிடலான்ட்டு கருப்பு கவனி கஞ்சி வச்சேன். அது ஆல்ரெடி நான் மிக்ஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டு கப் தண்ணிக்கு 2 ஸ்பூன் அந்த மிக்ஸ் போட்டு நல்லா காய்ச்சி அது கட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இன்றைக்கி கஞ்சி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. துணி துவைக்க போட்டேன், வீட்டை பெருக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒலை வச்சேன். அப்புறம் தேங்காய் துருவிட்டேன். ஏன்னா இன்றைக்கி மீன் கறி தான் வைக்கணும்னு பிளான் போட்டேன். அதனால் தேங்காய் துருவிட்டேன். மார்க்கெட்டுக்கு நான் தான் போகலான்னு நினச்சேன். அப்புறம் அவங்க வெளியே போனாங்கன்ட்டு அவங்கள வாங்கிட்டு வர சொன்னேன். தக்காளி, வெங்காயம், மீன் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் அதை தவிர நிறைய பொருள் வாங்கிட்டு வந்தாச்சு இதில் காட்டியிருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் மீனை வந்து உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே மீன் சட்டியில் தான் மீன் குழம்பு வைப்போம். அதே மாதிரி மீன் சட்டியில் மீனை போட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் புளி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சது நல்லா கரைச்சி அதையும் போட்டுட்டு அப்புறம் தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு தக்காளி பச்சை மிளகாயும் வெட்டி போட்டு அடுப்பில் வச்சுட்டா மீன் குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் மீன் குழம்பு கொதிக்கும் போது உப்பு போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் முடிஞ்சது. அந்த மீன் குழம்பு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் வாங்கிட்டு வந்த கீரையில் ஒரு கீரை இன்றைக்கி பண்ணலாம், சரி உடம்புக்கு ஹெல்தியாச்சின்னு சொல்லிவிட்டு ஒரு கீரையை வந்து அரைக்கீரையை வெட்டி கூட்டு மாதிரி வச்சுட்டேன், பொரியல் மாதிரி. அப்புறம் கொஞ்சம் மீன் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி லஞ்சை இப்படி தான் முடிச்சேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.